இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். இது எல்லா வீட்லயும் இன்னைக்கு தீபாவளிக்கு செய்வாங்க. அதை எப்படி செய்யறது? நிறைய பேருக்கு இது சரியா வராது, பாவு சரியா வராதுன்னுவாங்க, ரொம்ப கெட்டியா ஆயிடும்னுவாங்க, உடஞ்சி போயிடும், பிரிஞ்சு போயிடும், எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் வராம நல்ல டேஸ்டியா மெதுவான அதிரசம் குயிக்கா செய்யற மாதிரி நான் இப்ப காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்ப பார்க்கலாம். வெள்ளை அதிரசம் செய்ய போறோம். அதுக்கு 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ வெல்லம். இது பாவு வெல்லம்னு வாங்க. இது கடையில எல்லா கடைகளிலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். அரிசி இது சிகப்பு பச்சை அரிசி. நீங்க ரேஷன் அரிசியில கூட செஞ்சுக்கலாம். 1 கிலோ அரிசினா 3/4 கிலோ வெல்லம். நீங்க டம்ளர்ல எடுத்தா 1 டம்ளர் அரிசினா 3/4 டம்ளர் வெல்லம் போட்டுக்கலாம். நீங்க எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 3/4 அளவு வெல்லம் எடுத்துக்கணும். இது நம்ம ஒரு 4-5 வாட்டி போட்டு கழுவி வச்சிடணும். இதை கழுவி இப்போ நல்லா ஒரு 6 மணி நேரம், மினிமம் 6 மணி நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். அதெல்லாம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து மிக்சியில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும், நல்லா மெத்துன்னு வரும். இது இப்போ ஊற வச்சு 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கணும். மிக்சியில் இது ஒரு 3 டைம் போட வேண்டியிருக்கும். 1 கேஜி இருக்கிறதுனால இந்த மீடியம் கப்பில் போட்டிங்கன்னா 3 டைம் போட வேண்டியிருக்கும். மாவு நல்லா நைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஜலிக்க கூட தேவையில்லை. மிக்சியில் போட்டால் ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். அரிசி சிகப்பரிசின்றதுனால மாவு சிகப்பாக இருக்குது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மாவு பிடிச்சா இப்படி வரணும், உருண்டை கொழுக்கட்டை மாதிரி வரணும். அந்த பதம் இருக்கணும் மாவு, ஈரப்பதம். தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா எடுத்துட்டு மிக்சியில் போடணும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம், 1 கிளாஸ் அரிசி 3/4 கிளாஸ் வெல்லம். இதுதான் மெஷர்மெண்ட். இப்போ பாவு எடுக்க போறேன். பாவு எப்படி எடுக்கிறதுன்றத காட்டுறேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, 1/4 கிளாஸ் மட்டும் ஊத்துனா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கலக்கும் போதே பாவு வந்துடும். இது ஒரு கட்டை இருந்தா போதும். என்கிட்ட கட்டை இல்லை, மத்து இருக்குது. நான் அதுதான் யூஸ் பண்றது. நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கட்டி இல்லாத அதிரசம் செய்யறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பாவை எப்படி செக் பண்றதுன்னா, ஒரு சின்ன தட்டில் குழிதான் இருக்கணும் தட்டு. அதில் இந்த பாவை எடுத்து ஊற்றி பார்க்கணும். ஊற்றி பார்த்து கெட்டியா நின்றுச்சுன்னா பாவு வந்துடுச்சு. ஒரே இடத்துல இப்படி இது இன்னும் கொஞ்சம் வரணும். இது கெட்டியா வந்துடுச்சுனாக்கா பாவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்படி விரிஞ்சு போயிடுச்சுனாக்கா இன்னும் பாவு வரலன்னு. விரியக்கூடாது, அப்படி விழுந்தா நிக்கணும். இப்ப போதும். மாவு கம்பி பதத்துக்கு வந்த உடனே இப்படி பலாசனையா போடணும். சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்ல சிம்மில் வச்சு மாவு போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு கெட்டியாகிடும். இது ஸ்பேரா எப்போதும் வீட்டில் வச்சுக்கணும். ஒன்றும் அது அவசியம்ன்றது இல்லை, தண்ணி ஆனால் மட்டும் இப்போ கலந்துக்கணும், வேற ஒன்றும் இது தேவையில்லை. கலக்காமையே இந்த பதம் வந்துடுச்சுன்னாக்கா அரிசி மாவு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா மாவு தேவையில்லை, இதே போதும். இது ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். இந்த பதத்துக்கு வந்த உடனே
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு அதுக்கப்புறம் அதை தட்டி எண்ணெயில் போட்டு இந்த கட்டையில் எடுத்தாக்கா இந்த பதத்துக்கு வரணும். கடாய் ஸ்டவ்வில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கண்டு எடுத்துக்கோங்க. இது ஒன்று தோசை திருப்பி எடுத்துக்கோங்க. இதை அதை சாணம்னு இதை இப்படி புழிஞ்சு பேப்பரில் வைங்க. பேப்பரோ இல்லை டிஷ்யூவோ எதுனாலும் சரி. ஒரு கனமான பிளாஸ்டிக் ஷீட்டு எடுத்துக்கிட்டு அது மேலே எண்ணெய் தடவிட்டு இப்படி தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறதுக்கு இப்படி எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு சரி. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடும். இப்போ எண்ணெய் வடிகட்டுறது இந்த மாதிரி வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணாக்கா எண்ணெய் எல்லாம் வழிஞ்சிடும். இதுக்குன்னு ஒரு பலகை இருக்குது, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி புட்டா அப்படி சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு ஆறுன ஒன்று எடுத்து வச்சுட்டு 2 நாள் பொறுத்து கூட செஞ்சுக்கலாம். கெடாது மாவு. வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வேண்டாம். வெளியே வச்சு 2 நாள் பொறுத்து கூட செஞ்சுக்கலாம். கெடவே கெடாது மாவு. டீ ஆயிடுச்சுன்னா பால் ஊற்றி ஒரு பிசைஞ்சு தட்டி போட்டு செய்யணும்.